முதல்ல வேட்பாளர் முடிவு பண்ணல. அது எல்லாரும் யாருமே முடிவு பண்ணல ஒன்றும். இங்கே வேட்பாளர் முடிவு பண்ணதுக்கு பிறகு அவர் நல்லவர் வல்லவர் நாளும் அறிஞ்சவர் அப்படின்லாம் பேசணும். இது இன்னும் விஜய் ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோ கொடுக்கணும். அது மற்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னும் முழுமையாக எல்லாருக்கும் வரத்துக்கு அதுக்கே இன்னொரு 10 நாள் ஆகும். ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை எல்லாம் செய்வதற்கான ஒரு இடத்துல விஜய் இருக்காரா அப்படின்னு தெரியல எனக்கு நிஜமாவே. பட் ஐ வில் பி சர்ப்ரைஸ். எல்லாத்தையும் தாண்டி விஜய் ஒரே ஒரு விஷயத்த நம்புறாருன்னு நினைக்கிறேன்னா, எவ்வளவு வாக்குகள் அவருக்கு கிடைக்கும், எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு தெரியல. ஆனால் தன்னுடைய பேர் ஒன்றே போதும். இத்தனை நாள் நான் சினிமாவில் நடித்து சம்பாதித்திருக்கக்கூடிய என்னுடைய பேரும் புகழும் மட்டுமே போதும். எனக்கு வாக்குகள் கொட்டும், நம்ம இந்த ஆட்சியை பிடிச்சிருவோம், அதுக்கு அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று அவர் நிஜமாகவே நம்புகிறார் போல தெரிகிறது. அல்லது இது ஒரு கேம். அப்படி சொல்லி இறங்கி எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்னு பார்ப்போம், வெள்ளோட்டம் விட்டு பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு 10-12% கிடச்சிருச்சுன்னா, அப்படி தான் ஒரு காலத்தில் உங்களுக்கு விஜயகாந்துக்கு அப் டு 10% வரைக்கும் கிடச்சிது. அந்த மாதிரி கிடச்சிருச்சுன்னா அடுத்து பார்கெனிங்க்கு அது உதவுமா அப்படின்னு பார்ப்போம் என்று நினைக்கிறாரான்னு தெரியல. பட் யார் சொன்னாலும் நம்பாதீர்கள், கூட்டணி இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறார் இல்லையா, அதை மட்டும் நம்ம தெளிவு பண்ணிக்கலாம். அவர் இனிமேல் அவர் திமுகவுக்கு எப்பொழுதுமே பேசலை. தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் ஏதோ பேச்சு நடந்தது. குறைந்தபட்சம் காங்கிரஸை உடைத்து கொண்டு வர முடியுமா என்று பார்த்தார்கள். அது எதுவும் நடக்கலை. இவரை நம்பி ஒரு நபர் கட்சி கூட போய் சேருவதற்கு தயாராக இல்லை. ஸோ தனியாக நிற்கப் போகிறார். சீமான் தனியாக நிற்கப் போகிறார். விஜய் தனியாக நிற்கப் போகிறார். அங்கே ஒரு சப் கேம் ஒன்று வரும். இப்போ இவர்கள் இருவரும் தனியாக நிற்கும் பொழுது யார் அதிக வாக்குகளை பெறப்போகிறார்கள் ஒரு கான்ஸ்டிடுவன்சியில்? 3வது 4வது இடம் அப்படின்னாலுமே யார் 3வது இடம், யார் 4வது இடம், மொத்தமாக யாருக்கு 3வது இடங்கள் அதிகம், யாருக்கு 4வது இடங்கள் அதிகம்? தனியாக இவர்களால், அது நாம் தமிழராக இருக்கட்டும் அல்லது தவேகாவாக இருக்கட்டும், ஒரு இடத்தை கூட பெற முடியுமா? அல்லது சில இடங்களை பெற முடியுமா? எந்த மாதிரி நமக்கு இப்போ டெமோகிராஃபிக் சேஞ்ச் உருவாகி இருக்கு போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் இனிதான் நமக்கு தெரிய போகின்றன. பார்ப்போம் அது என்ன நடக்கிறது என்று. என்னென்ன விதமான புதுமைகளை விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தில் கொண்டு வரப்போகிறார், வேட்பாளர்களை இறக்குவதில் கொண்டு வரப்போகிறார் என்னும் அனைத்தையும் வரும் நாட்களில் பார்ப்போம்.